Welcome to TNPSC General Studies. Last phase of Indian National Movement lesson பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு அந்த லெசனோட செகண்ட் பார்ட். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் and the INA, Indian National Army. A considerably large contingent of the Indian Army was posted on the Southeast Asian countries that were part of the British Empire. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் ஆர்மியை உருவாக்குறாங்க. யார்? சுபாஷ் சந்திர போஸ். எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா இரண்டாம் உலகப் போரில் இந்திய வீரர்களை ஈடுபடுத்தியிருப்பாங்க இல்லையா. ஸோ பிரிட்டனுக்கு எதிரான நாடுகள் எல்லாருமே இந்திய வீரர்களை போர்க்கைதிகளாக பிடிச்சு வச்சுருப்பாங்க. அந்த நாடுகள்கிட்ட பேசி போர்க்கைதிகளை விடுதலை பண்ணி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அப்படியே இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு கீழே என்ன செய்கிறாங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் என்ரோல் பண்ணுறாங்க. இந்த லார்ஜ் ஆர்மி எங்கே நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்காங்க. அதாவது சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா இந்த மாதிரியான தீவு கூட்டங்களாக இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஆர்மி வந்து ஸ்டே பண்ணி இருக்காங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் பிரிட்டிஷ் எம்பையருக்கு உட்பட்ட பகுதிகளாக இருக்குது. They were in Malaya, Burma and elsewhere. மலாயா அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மலேசியா, பர்மா அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மயான்மர். The forces, however, could not stand up to the Japanese army. இந்த ஃபோர்ஸஸ் எதுவுமே ஜப்பானோட ஆர்மி முன்னாடி தாக்கு பிடிக்கல. இங்கே இங்கிலாண்டோட படைகளுக்கு கீழே தான் இந்தியா வந்து என்ன செய்கிறாங்கன்னா போர் புரியுறாங்க. இங்கிலாண்டுக்கு ஆப்போசிட் டீம் தான் யார்? ஜப்பான். ஸோ ஜப்பானுக்கும் இங்கிலாண்டுக்கும் ஆகாது அப்படின்னா இந்தியன்ஸும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜப்பானை எதிர்க்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல ஜப்பானோட ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. த கமாண்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி இன் தி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஃப்ரண்ட் சிம்ப்ளி ரெட்ரீட்டட், லீவிங் த ரேங்க்ஸ் பிஹைண்ட் ஆஸ் பிரிசனர்ஸ் ஆஃப் வார். அவங்களால எவ்வளோ முயற்சி பண்ணியும் போராட முடியலை, முன்னோக்கி போக முடியல. ஸோ ஜப்பானோட ஆர்மிக்கு கீழே பிணை கைதிகளாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிடிச்சிட்டு போகிறாங்க. போர் கைதிகளாக என்ன செய்கிறாங்கன்னா பிடிச்சிட்டு போகிறாங்க. பிரிசனர்ஸ் ஆஃப் வார், அதாவது போர்க்களத்தில் போரில் எதிரி நாட்டு வீரர்களை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள தான் என்ன செய்வாங்க அப்படின்னா போர்க்கைதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மோகன் சிங், an officer of the British Indian Army in Malaya, approached the Japanese for help and they found in this an opportunity. Japan's interest lay in colonizing China and not much India. இப்போ நான் மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர். இவர் என்ன பண்ணுறாங்க, சுபாஷ் சந்திர போஸ்க்கு கீழே இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஜப்பான் கூட பேசி எங்களை இந்த மாதிரி உங்கள் கூட சேர்த்துக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் அதுக்கு பதிலாக உங்களோட நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிற போர்க்கைதிகளை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் ஜப்பானுக்கும் சைனாவை காலனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கே தவிர இந்தியா கிட்ட அவங்களுக்கு எந்த விதமான எண்ணமும் இல்லை. ஏன்னா ஜப்பான் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு தீவு நாடு, அது பக்கத்தில் சைனா இருக்குது இல்லையா. ஸோ இவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா கூட சைனா மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்தியா அப்படிங்கிறது நில அளவில் ஜப்பானை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்குது. ஸோ அது பாசிபிள் கிடையாது. ஸோ சைனா மேலே மட்டும் உங்களுக்கு கண் இருக்கிறனால இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜப்பானை ஓகே சொல்கிறாங்க. த இந்தியன் பிரிசனர் ஆஃப் வார்ஸ் வித் ஜாப்பனீஸ் வேர் லெஃப்ட் அண்டர் மோகன் சிங்ஸ் கமாண்ட். ஸோ என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜப்பான் பிடிச்சு வச்சிருந்த இந்திய போர்க்கைதிகளை மோகன் சிங் தலைமையில் அனுப்பி வைக்கிறாங்க. த ஃபால் ஆஃப் சிங்கப்பூர் டு த ஜாப்பனீஸ் ஃபோர்ஸஸ் ஆடட் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி prisoner of wars and Mohan Singh now had 45,000 prisoner of wars under his command. இந்த நேரத்தில் சிங்கப்பூரும் யாருக்கு கையில் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட கையில் விழுது. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு போர்க்கைதிகள் கிடைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அப்படியே இந்தியன் நேஷனல் ஆர்மியில் என்ரோல் ஆயிடுவாங்க. அப்படி இப்போ மோகன் சிங் கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 prisoner of war வந்து இருக்கிறாங்க. Mohan Singh had drafted about 40,000 men in the Indian National Army by the end of 1942. ஸோ 1942க்குள்ளே 40,000 பேரை இந்தியன் நேஷனல் ஆர்மிக்குள்ளக்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா மோகன் சிங் வந்து திரட்டிட்டாங்க. டேரெக்டாக சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியை எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. அவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா பொறுப்பேற்றிருப்பார். சரி, அதோட கமாண்டா இல்லைனா அதோட சீஃபா அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த தலைமை பொறுப்பை வந்து நேதாஜி அவர்கள் வந்து ஏற்றிருப்பார். பட் அவருக்கு முன்னாடி நிறைய பேரோட ஒர்க் இங்கே இருக்குது. ஸோ அப்படி ஒரு பர்சன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் சிங். ஏன்னா இந்த வீரர்கள் எல்லாத்தையும் இந்திய தேசிய இராணுவத்துக்கு கீழே கொண்டு வரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இந்தியன்ஸ் in the region saw the INA as savior's agent against Japanese expansionism as much as the commander
and other officers held out that the army would march into India but only on invitation from the Indian National Congress. ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு பயம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, ஜப்பான் முன்னாடி வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா வழியாக என்ன செஞ்சிட்ருக்காங்க, முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்படியே போனால் இந்தியா ஜப்பானோட கையில் விழுந்துடும் அப்படிங்கிற பயமும் இருக்குது. ஆனால் ஜப்பானுக்கு அந்த எண்ணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம முதலே பார்த்துட்டோம். On July 2, 1943, சுபாஷ் சந்திர போஸ் ரீச்டு சிங்கப்பூர். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, போஸ் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு வீட்டு காவல் வச்சுருப்பாங்க, சரியா, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவர் அங்கேருந்து தப்பிச்சு ஒவ்வொரு கண்ட்ரி வழியாக போய் லாஸ்ட்டு ஜெர்மனிக்கு போவார். அப்படி இங்கே ஃபஸ்ட்டு எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போகிறாங்க. ஃப்ரம் தேர் ஹீ வென்ட் டு டோக்கியோ. டோக்கியோனா எங்கே, ஜப்பானோட தலைநகர் இல்லையா, ஸோ டோக்கியோ ஜப்பானுக்கு போகிறாரு. அண்ட் ஆஃப்டர் மீட்டிங் வித் பிரைம் மினிஸ்டர் டோஜோ, த ஜாப்பனீஸ் லீடர் declared that his country did not desire territorial expansion into India. ஸோ போஸ் வந்து முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து போகிற அளவுக்கு ஏதாவது எண்ணம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஜப்பானியர்களோட தலைவரான டோஜோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு இந்தியா மேலே எந்த விதமான கண்ணும் கிடையாது, டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன், நில அளவில் ஒரு எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே எங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வரவும் முடியாது, அண்ட் எங்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. போஸ் ரிட்டர்ன் டு சிங்கப்பூர் and set up the provincial government of Free India on October 21, 1943. Then டோக்கியோலேருந்து அகெயின் சிங்கப்பூருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராவின்ஷனல் கவர்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இது ஒரு பேரலல் கவர்மெண்ட் மாதிரி தான். மெயின் ஸ்ட்ரீமில் பிரிட்டிஷ் வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க, இந்தியாவை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லை, நாங்கள் அதை மதிக்க மாட்டோம் அப்படிங்கும்போது அங்கங்கே பேரலல் கவர்மெண்ட்ஸ், அதற்கு இணையான வேறு ஒரு அரசாங்கம் வந்து ஒன்று ஆரம்பிக்குது. ஸோ அப்படி நிறைய இடங்களில் உருவாகுது. சிங்கப்பூரில் போஸ் ஆரம்பித்ததான் என்ன, ப்ராவின்ஷனல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. அவர் வந்து என்ன செய்கிறாரு, அப்போவே இந்தியாவை வந்து ஃப்ரீ இந்தியா அப்படின்னே டிக்ளேர் பண்ணுறாங்க. இது எப்போ நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1943. திஸ் ப்ராவின்ஷனல் கவர்மெண்ட் டிக்ளேர்டு வார் அகெயின்ஸ்ட் பிரிட்டன் அண்ட் தி அதர் allied நேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட் இருக்குது இல்லையா, போஸ் தலைமையிலானது, இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிட்டனுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. அதாவது இந்தியா வந்து நாங்கள் விடுதலை அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டனுக்கு எதிராகவும் போர் தொடுக்கிறாங்க. பிரிட்டனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க மேலேயும் போர் தொடுக்கிறாங்க. அண்ட் அதர் allied நேஷன்ஸ். த ஆக்சிஸ் பவர்ஸ் ரெகக்னைஸ்ட் போஸ் ப்ராவின்ஷனல் கவர்மெண்ட் ஆஸ் இட்ஸ் ally. ஸோ ஆக்சிஸ் பவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அச்சு நாடுகள் நேச நாடுகள்னு ரெண்டு குரூப்பாக இருப்பாங்க இல்லையா. ஆக்சிஸ் பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர், ஜெர்மனி, இட்டாலி இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா போஸோட இந்த ப்ராவின்ஷனல் கவர்மெண்ட்டை வந்து அங்கீகரிக்கிறாங்க. ஆஃப்டர் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆக்டட் அகெயின்ஸ்ட் போஸ் இன் ஆகஸ்ட் 1939, shunting him out of all offices including as president of the Bengal Congress Committee, Bose embarked upon a campaign trail to mobilize support to his position across India. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச கதை தான் இல்லையா. ஆகஸ்ட் 1939 போஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பதவிகள்லேருந்து நீக்கி காங்கிரஸை விட்டு வெளியேற மாதிரி பண்ணிடுவாங்க. அவரும் காங்கிரஸை குயிட் பண்ணிடுவார். காங்கிரஸை விட்டு தனியாக போய் தான் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை தொடங்கியிருப்பாங்க. ஹி வாஸ் அரெஸ்டட் பை த பிரிட்டிஷ் ஆன் July 3, 1940 அண்டர் தி டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த டைமில் போஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கைது பண்ணுது. அண்ட் கெப்ட் அண்டர் கன்ஸ்டன்ட் சர்வைலன்ஸ், அவங்கள பாதுகாப்பு கீழேயே என்ன செஞ்சுருக்காங்கன்னா வச்சுட்ருக்காங்க, கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க போஸை. ஆஸ் தி வார் ப்ராக்ரஸ் இன் யூரோப், போஸ் பிலீவ் தட் ஜெர்மனி வாஸ் கோயிங் டு வின். யூரோப்பில் வந்து போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1942 என்ன நடக்குது, இரண்டாம் உலக போர் வந்து போயிட்டுருக்கு, சரியா. 39 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி தான் ஜெயிக்க போகுது. ஏன்னா போரோட போக்கு எல்லாமே ஆக்சிஸ் பவருக்கு சாதகமாக தான் இருக்கும், ஹிட்லருக்கு சாதகமாக தான் இருக்கும், சரியா. ஸோ ஜெர்மனி தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து போஸ்க்கு வந்துடும். அதனால தான் ஜெர்மனி கிட்ட போய் ஹிட்லர் கிட்ட போய் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. He began to nurture the idea that Indian independence could be achieved by joining hands with the Axis power. ஸோ இந்தியாவுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக ஜெர்மனியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டோம்னா அது நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளே இன்னும் தீவிரமாகுது. In the midnight of January 16, 17, 1941, Bose slipped out of Calcutta. ஸோ இப்போ தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தப்பிச்சு போகிறாங்க. 1940 அவரை சிறை வைக்கிறாங்க. 1941 கல்கட்டாவில் வச்சுருந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகிறாரு. போஸ் ஸ்லிப்ட் அவுட் ஆஃப் கல்கட்டா அண்ட் ரீச்டு பெர்லின். முதல்ல எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்லினுக்கு தான் போகிறாரு. பை த எண்ட் ஆஃப் மார்ச் ட்ராவலிங் த்ரூ காபூல்
and the Soviet Union on an Italian passport. Bose met Hitler and Goebbels in Berlin. Both the Nazi leaders were cold and only concession they gave was to set up the Azad Hind radio. ஸோ ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சர்வாதிகார ஆட்சியாளர்கள் இல்லையா, ஸோ ரொம்ப கடுமையாக தான் இருக்கிறாங்க. அவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாத் ஹிந்த் ரேடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிறது. நத்திங் மோர் கேம் அவுட் ஆஃப் திஸ் rendezvous with Hitler and his aides. With Germany facing reverses, Bose found his way to Singapore in July 1943. ஸோ இவங்க ஏதாவது பெரிய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா போஸ் போயிருப்பாங்க. பட் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே எதுவும் நடந்திருக்காரு. இன்னொன்று, இதுக்கப்புறம் 43க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஜெர்மனியோட நிலைமை வந்து எப்படி ஆரம்பத்தில் இருந்ததோ அதுக்கு தலைகீழாக போயிடும். அதாவது தோக்குற நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு போஸ் வந்து இனிமேல் நம்ம இவங்கள நம்பினா கதைக்காகாது, நம்மளே ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் சிங்கப்பூருக்கு போயிடுவாங்க. சுபாஷ் அண்ட் ஐஎன்ஏ. போஸ் enlisted civilians too into the INA. அதாவது சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாமல் சிவிலியன்ஸையும், அதாவது போர் வீரர்களாக சாதாரண குடிமக்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஐஎன்ஏக்குள்ளே எடுத்துக்கிறாரு. அண்ட் ஒன் ஆஃப் தி ரெஜிமெண்ட்ஸ் வாஸ் மேட் அப் ஆஃப் விமென் இருக்கக்கூடிய, அதாவது பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு படையையும் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா வச்சிருக்கிறாரு. ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் ஆஃப் தி ஐஎன்ஏ வாஸ் கமாண்டட் பை எ மெடிக்கல் டாக்டர் அண்ட் டாட்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர் அம்மு சுவாமிநாதன் ஃப்ரம் மெட்ராஸ், டாக்டர் லக்ஷ்மி. இங்கே இந்த பெண்கள் படைப்பிரிவு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட். ஸோ ஒரு முக்கியமான ஒரு பெண்மணியோட பேரை வந்து வைக்கிறாரு. இந்த படைக்கு தலைமை ஏற்று நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மு சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட மகளும் டாக்டருமான டாக்டர் லக்ஷ்மி. சரியா, இந்த லக்ஷ்மி அப்படிங்கிறவங்களோட தலைமையில் தான் இந்த படை செயல்படுது. இவங்க மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். On July 6, 1944, Subhas Bose addressed a message to Gandhi over the ஆசாத் ஹிந்த் ரேடியோ ஃப்ரம் ரங்கூன். ரங்கூன்லேருந்து ஆசாத் ஹிந்த் ரேடியோ வழியாக காந்திக்கு ஒரு மெசேஜை போஸ் கொடுக்குறாங்க. காலிங் ஹிம் த ஃபாதர் ஆஃப் தி நேஷன். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஆசாத் ஹிந்த் ரேடியோ வழியாக தான் காந்தியை வந்து நேரம் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் தி நேஷன், தேசப்பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதாவது இந்த தேசியத்தின் தந்தையே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா, இந்திய தேசத்தின் தந்தை யார், இல்லைனா தேசப்பிதா யார் அப்படின்னு கேட்டால் காந்தியடிகளை சொல்லுவோம். ஃபஸ்ட்டு காந்தியடிகளை அப்படி அட்ரஸ் பண்ணது போஸ் அவர்கள் தான். போஸ் அப்பீல்டு டு காந்தி ஃபார் ஹிஸ் பிளெஸிங் இன் வாட் ஹீ டிஸ்கிரைப்ட் ஆஸ் இந்தியாஸ் லாஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல காந்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய இடத்துல நிறைய தலைவர்களுக்கும் காந்திக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இருந்தாலும் யாருமே காந்தி என்ன செய்யற அப்படின்னா அவதூறாவோ இல்லைனா அவங்களோட நிலைமையை விட்டு கீழே இருக்கையோ பேசலை. ஏன்னா அவர் வந்து எல்லாரும் பேசக்கூடிய ஒரு அளவுக்கு தகுந்த மனிதர் தான் இல்லையா. ஸோ இந்த இடத்துல காந்தி வந்து காங்கிரஸ்லேருந்து போஸ் வெளியேற காரணமாக இருந்தாலும், அவரோட கருத்துக்கு அப்பாற்பட்டு வேறு எண்ணங்கள் கொண்டவங்களாக இருந்தாலும் காந்தி கிட்ட போஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளெஸிங் வாங்குறாங்க. என்ன சொல்லி வாங்குறாங்க அப்படின்னா இது இந்தியாவோட கடைசி விடுதலை போர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐஎன்ஏ வித் ஆக்சிஸ் பவர் இன் வார். ஸோ இப்போ வந்து ஆக்சிஸ் பவரோட சப்போர்ட் தான் நம்ம வேணும் அப்படின்னு போஸ் முடிவு பண்ணிட்டாங்க. ஜெர்மனி கூட இருக்கிறாரு. A battalion of the INA commanded by Shah Nawaz accompanied the Japanese army in its march on Impal. இம்பாலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் ஆர்மி கூட சேர்ந்துட்டு நம்ம இந்தியன் நேஷ்னல் ஆர்மியோட ஒரு பெட்டாலியன் உள்ளே வருது. யாரோட கம்பெனியோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா நவாஸ். இம்பால் அப்படிங்கிறது இன்றைய மணிப்பூர் மாநிலத்தோட தலைநகர். இது வந்து இப்போது பர்மா வழியாக உள்ளே வராங்க அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரிய வருது. This was in late 1944 and the Axis powers including the Japanese forces had fallen into bad times all over. ஸோ இந்த டைம் தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் ஜப்பானோட பவர் அதிகமாக இருக்குது, யூரோப்பில் ஜெர்மனியோட பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போஸ் என்ன பண்ணாங்க, ஆக்சிஸ் பவரோட சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பட் அவர் சேர்ந்த நேரமோ என்னமோ தெரியல, ஜப்பானோட பொசிஷனும் ஜெர்மனியோட பொசிஷனும் ரொம்ப ஒர்ஸாக ஆரம்பிச்சிட்டு The Impal campaign did not succeed and the Japanese retreated before the final surrender to the British command in mid-1945. ஸோ இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இருந்த ஜாப்பனீஸ் ஆர்மி இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
Shahnawaz and his soldiers of the INA were taken prisoners and charged with treason. ஸோ இவங்களை நம்பி உள்ளே வந்துக்கிட்டு இருந்த இந்திய படை, ஷானவாஸ் தலைமையிலான இந்திய படை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு அவங்க மேலே தேச துரோக குற்றம் சுமத்தப்படுது. INA ட்ரையல். ஸோ இப்போ இவங்களை பிடிச்சிட்டாங்க இல்லையா, இவங்களை பிடிச்சிட்டாங்க, கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ட்ரையல் இருக்கும். எதுக்காக கைது செய்யப்பட்டாங்க, அவங்க மேலே என்ன குற்ற வழக்கு, அதெல்லாம் விசாரிப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு ட்ரையல் ஒன்று நடக்குது. தி INA ட்ரையல்ஸ் were held at the Red Fort in New Delhi. இதை எங்கே வச்சு விசாரிக்கிறாங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையில் வச்சு. The Indian National Congress fielded its best lawyers in defense of the INA soldiers. இந்த INAல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை மீட்கிறதுக்காக காங்கிரஸில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய லாயர்ஸ் எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக வாதாடுறாங்க. நேரு, who had given up his legal practice as early as in 1920, responding to Gandhi's call for non-cooperation for his black gown to appear in defense. எப்போவும் இந்த லாயர் ப்ராக்டிஸை கைவிட்ட நேரு INA ட்ரையலில் இந்தியன் சோல்ஜர்ஸை வெளியே எடுக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் லாயராக அப்பியர் ஆகுறாங்க. எப்போ இந்த ப்ராக்டிஸை கைவிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920களில் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டோட எந்த ஒரு நிறுவனத்துலேயும் பணி செய்யக்கூடாது, எல்லா வேலையும் விட்டுருங்க அப்படின்னு காந்தி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் தான் நேரு என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் பார்த்துட்டு இருந்த வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டிருப்பார். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட முக்காவாசி விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாருமே வழக்கறிஞர்களாக தான் இருப்பாங்க. Even though the INA did not achieve much militarily, the trials made a huge impact in inspiring the masses. ஸோ இது மிலிட்ரி ரீஜனாக ரிலேட்டடாக எந்த ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்தலை அப்படின்னா கூட இந்த ட்ரையல் இருக்குது இல்லையா, இந்த INA ட்ரையல், இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு விஷயமா மாற ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா தேசத்தை பொறுத்த வரைக்கும் இராணுவம் அப்படிங்கிறது அதோட பலத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான முக்கியமான பிரிவு. அதுக்காக ஒரு வாய்ஸ் எழும்புது அப்படிங்கும்போது கண்டிப்பாக பீப்புள் அதை கேட்பாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நினைப்பாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் மக்களை விழிக்க வைக்கிறதுக்கான ஒரு நிகழ்வாக அமையுது. மக்கள் இந்த டைமில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அலர்ட் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ தான் 1942 என்ன ஆயிருக்கும், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, காந்தி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. The colonial government's arrogance once again set the stage for another mass mobilization. ஸோ இந்த இடத்துலையும் பெரிய விஷயங்கள் நடந்திருக்காது, நமக்கு சாதகமாக எதுவும் நடந்திருக்காது. ஸோ இதை பார்த்து கொதிச்சுட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக, அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. The Indian National Congress, after the debacle at the Simla Conference, June 25 and July 14, 1945, plunged into reaching out to the masses by way of public meetings across the country. சிம்லா கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் எல்லார்கிட்டையும் போய் என்ன செய்கிறாங்க, மீட்டிங் தான், ஒரே பொதுக்கூட்டங்கள் போட்டு மக்கள் எல்லாரையும் பிரிட்டிஷ்க்கு எதிராக திருப்பதுக்கான வேலையில் இருக்கிறாங்க. The INA figured more prominently as an issue in all these meetings than even the Congress pitch for votes in the election. ஸோ இந்த INA ட்ரையலை எல்லா மீட்டிங்லேயும் பேசுகிறாங்க. ஓட் பேங்க்குக்கு கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயங்களை பேசி என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் அவங்க பக்கம் ஈர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தட் வேர் எக்ஸ்பெக்டட் சூன். ஸோ இது ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய 4 லைன் மூலமாக சொல்ல வராங்க. It was in this context that the colonial rulers sent up 3 prominent officers of the INA, Shahnawaz Khan, P.K. Shehgal and G.S. Dhillon to trial. The press in India reported the trials with all empathy and editorial sought the soldiers freed immediately. The INA week was marked by processions, hartals and even general strikes across the nation demanding release of the soldiers. ஸோ இந்த 3 பேர் மேலே தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் ஷானவாஸ் தான் என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய டீமையே இம்பால் வழியாக உள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆதரவாக பத்திரிகைகள் பேசிகிட்டு இருக்கு, அவங்கள எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரம் முழுக்கவே இந்த INA ட்ரையலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன டிமாண்ட் பண்ணி அப்படின்னா ரிலீஸ் ஆஃப் தி சோல்ஜர்ஸ். இவங்க எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா விடுதலை பண்ணணும். அதாவது இவங்க முக்கிய புள்ளிகள், இவங்களுக்கு கீழே நிறைய சோல்ஜர்ஸையும் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. The choice of the 3 men to be sent up for trial ended up rallying all political opinion behind the campaign. The Muslim League, the Shiromani Akali Dal, the Hindu Mahasabha, all those who had stayed clear of the Quit India campaign, joined the protest and raised fund for their defense. என்ன செய்கிறாங்கன்னா
எல்லா விதமான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களும் இவங்க 3 பேரோட ரிலீஸ் அண்ட் மற்ற சோல்ஜர்ஸோட ரிலீஸ்க்காக என்ன செய்கிறாங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. Although the trial court found Shegel, Dillian and Shah Nawaz Khan guilty of treason, the commander-in-chief remitted the sentences and set them free on January 6, 1946. இவங்க மேலே சுமத்தப்பட்ட குற்றமே என்னதான் ட்ரீசன் தான். ட்ரீசன் அப்படிங்கிறது தேச துரோக குற்றம் இல்லைனா நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு வழக்கு போட்டப்போ கூடவும் இவங்களை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்போ? January 6, 1946. The INA trials indeed set the stage for yet another important stage in the history of the Indian national movement. In February 1946, the ratings of the Royal Indian Navy raised the banner of revolt. இவங்க மேலே குற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இவங்களோட அகெயின்ஸ்ட், அதாவது அவங்களோட எதிர்ப்பு இருந்தது அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது ஆர்மியோட வேலை. இன்னொன்று, இந்தியாவோட இராணுவம் சம்மந்தப்பட்ட இன்னொரு பிரிவு ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அதுதான் அடுத்து வரக்கூடிய ஒரு செக்ஷன். நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்போவுமே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கும். இம்மீடியட் காஸ், உடனடி காரணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்படி இந்திய விடுதலையை ரொம்ப அதிகமான அளவில் இன்டியூஸ் பண்ண உடனடி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட்டு தான். ராயல் இந்திய கடற்படையின் கழகம், கடற்படையோட ஒரு கழகம். சரியா? அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நேவி சோல்ஜர்ஸும் ஆஃபீஸர்ஸும் பிரிட்டிஷ்க்கு எதிரான நிறைய விஷயங்களில் ஈடுபட்டிருப்பாங்க. கப்பலில் முதற்கொண்டு கோ பேக் இல்லைனா என்ன குவிட் இந்தியா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை எழுதி அவங்களோட எதிர்ப்பை காட்டியிருப்பாங்க. இவங்க மேலேயும் ஒரு ட்ரையல் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈவெண்ட். The economic impact of the war was manifest in rising prices, shortage of food grains and closure of wartime industries, causing retrenchment and employment. This merged with the anti-British sentiments evident in the mass scale of the protests revolving around the INA trials. எக்கனாமிக்கலாக, பொருளாதார ரீதியாக இந்த வார்னால் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களோட எல்லா விலையுமே உயர்ந்திருக்கும். சாப்பாட்டு பொருளாக இருக்கட்டும் இல்லைனா வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க கையை விட்டு போயிருக்கும். ஸோ மக்கள் வந்து என்ன செய்வாங்க, இந்த கோவத்துலையாவது கண்டிப்பாக பிரிட்டிஷை எதிர்த்து ஏதாவது பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அண்ட் இப்போ போயிட்டுருக்கிற இந்த ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள வந்து அவங்களோட பல்ஸை வந்து இன்னும் அதிகமாக தூண்டி விட்டுட்டே இருக்கும். பிசி தத் a rating, the designation for the Indians employed in the various warships and elsewhere in the Royal Indian Navy in the HMIS Talwar was arrested for scribbling quit India. இவரை தான் கைது பண்ணுறாங்க. சரியா? பிசி தத் அப்படிங்கிற ஒரு நேவி ஆஃபீஸர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணுறாரு, HMIS தல்வார் அப்படிங்கிற ஒரு கப்பல், இது வந்து கப்பலோட பேர். சரியா? HMIS தல்வார். இந்த கப்பலில் கிறுக்கிறாரு. என்னன்னு கிறுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிட் இந்தியா, இந்தியாவை விட்டு வெளியே போங்க. யாரை வெளியே போக சொல்கிறாங்க? பிரிட்டிஷர். ஆன் தி பேனல் ஆஃப் தி ஷிப், கப்பல் மேலே எழுதி வச்சுறாரு. This provoked a strike by the 1100 ratings on the ship. ஸோ இதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸுமே ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாங்க. The ratings resented the racist behavior of the English commanders. ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா ரேசிஸ்ட் பிஹேவியர் ஆஃப் தி இங்கிலீஷ் கமாண்டர்ஸ். எப்போவுமே உயர் பதவிகளில் ஆங்கிலேயர்களோட காலத்தில் அவங்க தான் இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களோட நிறம் வெள்ளை அப்படிங்கிறனால அவங்க நிறம் இல்லாத மக்களை வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கீழே ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இதை என்ன ரேசிஸ்ட் பிஹேவியர், இதை எதிர்த்து ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. த புவர் குவாலிட்டி ஆஃப் தி ஃபுட் அண்ட் அப்யூசஸ் தட் வேர் தி நார்ம். அவங்களுக்கு கொடுக்கப்படுற உணவும் என்ன செய்யலை அப்படின்னா சரியா இல்லை. Thus arrest served as the trigger for the revolt of on February 18, 1946. ஸோ இவரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா கைது பண்ணுறாங்க. இந்த மாதிரி குயிட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் மேலே எழுதின காரணத்தினால இவரோட கைது என்ன செய்யுது, பிரச்சனையை தூண்டி விடுது. 1946 ஒரு கலகம் அப்படிங்கிறது வரது போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. The day after the revolt was joined by the ratings in the fort barracks and the castle, and a large number of them went into the Bombay cities in commanded trucks waving Congress flags and shouting anti-British slogans. இது முடிஞ்சதுக்கப்புறம், இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வீரர்கள் கூட, கப்பலில் இருந்த வீரர்கள் கூட என்ன செய்கிறாங்க, சிவிலியன்ஸோடு சேர்ந்துட்டு காங்கிரஸோட ஃப்ளாக்ஸை எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு எதிரான ஸ்லோகன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. Soon the workers in the textile mills of Bombay joined the struggle. ஸோ இது எல்லாமே பாம்பேயில் வச்சு தான் நடந்துகிட்ருக்கு.
இந்த பிரச்சனையோட யார் சேர்றாங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் மில்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, நெசவு தொழிலாளர்கள், அந்த ஆலையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் இந்த ஸ்ட்ரகிளில் சேர்ந்துக்கிறாங்க. த ட்ரேட் யூனியன்ஸ் இன் பாம்பே அண்ட் கல்கட்டா கால்டு ஃபார் அ சிம்பத்தி ஸ்ட்ரைக் அண்ட் த டூ சிட்டிஸ் டர்ன் இன்டு வார் சோன்ஸ். ஸோ இப்போது பம்பாயிலையும் கல்கத்தாலையும் இருக்கக்கூடிய நிறைய ட்ரேட் யூனியன்ஸ், தொழில் சங்கங்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்களோட சேர்ந்துட்டு ஒரு கழகத்தை வந்து ஸ்ட்ரைக்கை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 2 இடங்கள்லையும் போர் சூழ்நிலைகளை ஏற்படுத்துது. பேரிகேட்ஸ் வேர் எரெக்டட் ஆல் ஓவர் அண்ட் பிச்டு பேட்டில் ஸ்பாட். ஷாப்கீப்பர்ஸ் டவுன்டு ஷட்டர்ஸ் அண்ட் ஹர்தால்ஸ் பிகேம் தி ஆர்டர் ஆஃப் தி டே. ஒரே ஸ்ட்ரைக்கு தான், எந்த கடையும் திறந்திருக்கல, எந்த விதமான ஆக்டிவிட்டியும் நடக்கலை. அவங்களால எந்த விதத்துலலாம் பிரிட்டிஷ்க்கு வந்து எதிர்ப்பை தெரிவிக்க முடியுமோ அந்தந்த விதங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ட்ரெயின்ஸ் வேர் ஸ்டாப்ட் இன் தி 2 cities வித் பீப்புள் சிட்டிங் ஆன் தி ட்ராக். ட்ராக்லலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பீப்புள் உட்காந்துக்கிறாங்க, ட்ரெயினையும் இயக்க விடலை. ஆன் நியூஸ் ஆஃப் தி பாம்பே ரிவோல்ட் ரீச்சிங் கராச்சி, ratings in the HMIS Hindustan and other naval establishment in Karachi went on a lightning strike on February 19. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கராச்சி பகுதி வரைக்கும் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள்லையும் அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதே மாதிரி பாம்பேயில் எப்படி ஸ்ட்ரைக் பண்ணாங்களோ, HMIS தர்வார் கப்பலில் என்ன பண்ணாங்களோ அதை இதை அங்கேயும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. The strike wave spread to almost all the naval establishment across India. ஏன்னா இது வந்து நேவி பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது இல்லையா. ஸோ இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் நேவல் பேஸ்மெண்ட் இருக்கோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் போகுது, ஒரு ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க. சோல்ஜர்ஸும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா விடுதலை போரில் ஈடுபடுறாங்க. அண்ட் அட்லீஸ்ட் 20,000 ratings from 78 ships, 20 shore establishment ended up revolting in the days after February 18, 1946. 78 கப்பல்கள், 20 கடற்கரைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபடுறாங்க. There were strikes expressing support to the ratings in the Royal Indian Air Force station in Bombay. ஸோ இப்போ ஆர்மி நேவி பார்த்தாச்சு, இங்கே ஏர்ஃபோர்ஸ்லேயும் என்ன அப்படின்னா அவங்களோட எதிர்ப்பை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாம்பே, பூனா, கல்கட்டா, ஜெசூர் அண்ட் அம்பாலா யூனிட்ஸ் எங்கெங்கெல்லாம் ஏர்ஃபோர்ஸோட தளங்கள் இருக்கோ எல்லா இடத்துலையும் அவங்களோட ப்ரோட்டஸ்ட்டை வந்து பண்ணுறாங்க. The Sipais in the army cantonment station at Jabalpur to went on strike. ஸோ அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகளில் இருக்கக்கூடிய கண்டோன்மெண்ட் இருக்கும் இல்லையா, அவங்கள என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாங்க. The ratings in many places hoisted the Congress and Communist and the Muslim League flags together on the ship mast during the revolt. கப்பலில் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷோட கொடி இல்லாமல் காங்கிரஸோட கொடியை ஏற்றுறாங்க, கம்யூனிஸ்டோட கொடியை ஏற்றுறாங்க, முஸ்லீம் லீக்கோட ஃப்ளாக் ஏற்றுறாங்க. இது மூலமாக என்ன செய்ய வராங்க, நாங்கள் எங்களே பார்த்துக்குறோம், எங்களுக்கு பிரிட்டிஷோட ஆட்சி வந்து வேண்டாம், நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The colonial government's response was brutal repression. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டைலில் இதை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ரொம்ப ப்ரூட்டலாக அவங்களோட கொடுங்கோல் ஆட்சி தான் அங்கே நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கொடுமையான முயற்சிகளெல்லாம் கையாண்டு இவங்களை அடக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இட் வாஸ் இன்டீட் அ ரிவோல்ட் வித்தவுட் அ லீடர்ஷிப். ஸோ இதில் வந்து என்ன இல்லை அப்படின்னா ஒரு லீடரே இல்லை. ஏன்னா அங்கங்கே வெடிக்குது, ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் செக்ஷனை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த வேவ் வந்து அப்படியே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இழுத்துக்குது இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு ஃபிக்ஸடான ஒரு லீடர் இல்லை, ஒரு ஃபிக்ஸடான சோன் இல்லை, ஆனால் ப்ரோட்டஸ்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. நார் டிட் தி ரேட்டிங்ஸ் மூவ் இன் அன் ஆர்கனைஸ்டு டைரக்ஷன். இப்படி தான் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இங்கே யாரும் இல்லை, அங்கங்கே அப்படியே அங்கங்கே ஸ்ட்ரைக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. வைல் தி ட்ரேட் யூனியன்ஸ் கேம் அவுட் இன் solidarity with the ratings in no time and the strikes in Bombay and Calcutta and Madras were strong expressions. ஸோ இங்கே ட்ரேட் யூனியன்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தனியாக போராட்டம் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லா மாகாணங்களில் இருக்கக்கூடிய ட்ரேட் யூனியன்ஸும் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாங்க. Madras were strong expression against British rule in India. These did not last for long and the ratings were forced to surrender soon. ஸோ இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கான போராட்டங்களாக இருந்தாலும் இதை சீக்கிரம் அவங்க அடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சீக்கிரமே சரண்டர் ஆகுறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தென் இன் பாம்பே took the initiative to bring the revolt to an end. ஸோ இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போராட்டங்களெல்லாம் கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் மீறி போயிடுச்சுன்னா வன்முறையில் கொண்டு போய் விட்டுரும் இல்லையா. ஸோ பாம்பேயில் என்ன பண்ணுறாங்க, பட்டேல் வந்து முடிவுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. தி ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி
however, was indeed a glorious chapter in the Indian national movement and perhaps the last act of rebellion in the long story of much act of valor in the cause of independence. இந்த நேவியோட மியூட்டனி, இந்த நேவியோட கழகம் அப்படிங்கிறது இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸில் நடந்த கடைசி முக்கியமான கழகம். ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்டும் கூட. March 23, 1940, resolution read as follows: that geographically contiguous units are demarked into regions which should be so constituted with such territorial readjustments as may be necessary, that the areas in which the Muslims are numerically in a majority, as in northwestern, eastern zones of India, should be grouped to constitute independent state. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க இல்லையா 1914ல். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவையும் முஸ்லீம்களுக்கான ஒரு நாடு, அதை இப்போ பாகிஸ்தான் அப்படின்னு அவங்க அஃபிஷியலாகவும் சொல்லிட்டாங்க, பாகிஸ்தானையும் தனியாக பிரித்து இரு நாடு கோரிக்கையை அமல்படுத்துறதுக்காக கேட்குறாங்க. அவங்களுக்கு எந்தெந்த பகுதிகள்லாம் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா, இந்தியாவோட வடமேற்கு பகுதி. ஸோ இது இப்போ இருக்கக்கூடிய இந்தியா இல்லையா, ஸோ நம்ம இதை வச்சே பார்க்கலாம். இந்தியாவோட வடமேற்கு பகுதியும் அதோட கிழக்கு பகுதியும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. வடமேற்கு பகுதியில் இருக்கிறது தான் பாகிஸ்தான், கிழக்கு பகுதியில் இருக்கிறது பங்களாதேஷ். இப்போ அது தனித்தனி நாடுகளாக இருந்தாலும் இதை அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறாங்க, மேற்கு பாகிஸ்தான். இது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான், கிழக்கு திசையில் இருக்கிறதுனால ஈஸ்ட் பாகிஸ்தான், இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. in which the constituent units shall be autonomous and sovereign. ஸோ இப்படி தனித்தனியாக இருந்தால் கூட அது அட்டானமஸாக தான் இருக்கும், யாரோட ஆட்சிக்கும் உட்பட்டு இருக்காது, அது தனித்து தான் இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோர்ஸ் சுமித் சர்க்கார் மாடர்ன் இந்தியா பியர்சன். நமக்கு சோர்ஸ் தேவையில்லை, மேலே என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ராஜாஜி ப்ரப்போசல்ஸ் அண்ட் தி வேவல் பிளான். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, எந்த மாதிரியான முயற்சிகள் நடந்தது, எந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்தது, அதாவது இந்தியாவை வந்து விடுதலை எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறதுக்காக ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ தான் உண்மையிலே லாஸ்ட் பேஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். ராஜாஜி ப்ரப்போசல்ஸ் அண்ட் தி வேவல் பிளான். இந்த டைமில் இந்தியாவோட வேவலாக இருக்கிறவங்க, வைஸ்ராயாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவல். இவருக்கு முன்னாடி யார் இருந்தார்? லார்ட் லின்லித்கோ. சரியா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் போடக்கூடிய ஒரு ப்ரப்போசல் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். டிமாண்ட் ஃபார் அ செப்பரேட் நேஷன். பாகிஸ்தான் வந்து வேணும் அப்படிங்கிற முடிவுக்கே முஸ்லீம் லீக் வந்துட்டாங்க. ஸோ 2 நேஷன் தியரி தான், இரு நாடு கொள்கை தான். Meanwhile, the communal challenge persisted and the Muslim League pressed with its demand for a separate nation. தனிநாடு வேணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப விடாப்படியாக இருக்கிறாங்க. The Lahore resolution of the Muslim League in March 1940 had altered the discourse from the Muslims being a minority to the Muslim constituting a nation. ஸோ இந்த விஷயங்கள் இங்கே நடக்குது. 1914ல் இதை தான் ரெசல்யூஷனில் கொண்டு வந்தாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா. அவங்க என்ன செய்கிறாங்க, இந்தியாவில் முஸ்லிம்ஸ் மைனராக இருக்கிறத விட, சிறுபான்மையினராக இருக்கிறத விட அவங்களுக்குன்னு தனி ஒரு நாடை வச்சுக்கிட்டு அவங்க பெரும்பான்மையினராக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. முகமது அலி ஜின்னா வாஸ் asserting this right as the sole spokesperson of the community. ஒட்டுமொத்த முஸ்லீம் இனத்துக்கும், இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம் இனத்துக்கும் ஒரு பேச்சாளராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்னா இருக்கிறாரு. இவரும் என்ன செய்கிறாரு, எங்களுக்கு தனி நாடு வேணும், எங்களை விட்டுருங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இந்த டைமில் ராஜாஜி அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ரப்போசல் முன் வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன் ஏப்ரல் 1944 when the Congress leaders were in jail, C. Rajagopalachari put out a proposal to resolve the issue. ஏன்னா முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்ட காரணத்தினால அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ வெளியே இருக்கிற ராஜாஜி இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இட் கண்டெயின் தி ஃபாலோவிங்: a post-war commission to be formed to demarcate the contiguous districts where the Muslims were in absolute majority and plebiscite of the adult population there to ascertain whether they would prefer Pakistan. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து போர்க்காலமாக இருக்குது. ஸோ இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் வார் கமிஷன், போருக்கு அப்புறம் ஒரு கமிஷனை போடலாம். அந்த கமிஷனில் நீங்கள் சொல்கிற மாதிரி முஸ்லீம் மக்களுக்கு தனியான ஒரு நாடு வேணுமா அப்படிங்கிறத ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளெபிசைட் இருக்குது இல்லையா,
பிளபிசைட் அப்படிங்கிறது ஒரு பொது வாக்கெடுப்பு அப்படின்னு அர்த்தம். அந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, எங்களுக்கு தனி நாடு வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான் முடிவாக இருக்கும். அவங்களுக்கு பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான நாடு வந்து அவங்களுக்கு கையில் கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன் கேஸ் ஆஃப் அ பார்ட்டிஷன் there would be a mutual agreement to run certain essential services like defense or communication. ஓகே, இப்போ எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு மக்கள் கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம பிரிச்சிடலாம் நாட்டை. ஆனால் இந்த டைமில் சில சர்வீஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் சேர்த்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன மாதிரியான சர்வீசஸ்? டிஃபென்ஸ், அந்த நாடுகளோட பாதுகாப்பாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பாக இருக்கட்டும், சேர்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நாட்டுக்கு இந்த 2 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதுதான் பேஸே, அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இப்போ நாட்டை பிரிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அப்போ சரியாக இருக்காது. இந்த 2 விஷயங்களையும் சேர்த்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. The border districts could choose to join either of the 2 sovereign states. பிரிக்கும்போது இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்குது இல்லையா, இல்லைனா பகுதிகள் இருக்குது இல்லையா? ஸோ பிரிக்கும்போது அவங்க எந்த நாட்டோட சேரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நாட்டோட தான் சேரணும். நம்மளோட கண்ட்ரி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக அப்படி இருக்காது இல்லையா, இப்படி இப்படி போயிட்டு தானே ஒரு இப்படி ஷேக்கியாக இருந்த மாதிரி தான் நம்மளோட ஜியாகிரபிக்கல் அவுட்லைன் வந்து இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிலர் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் பாகிஸ்தானோட போகிறேன்பாங்க, இல்லைனா சிலர் நான் இந்தியாவோட இருந்துக்கிறேன்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் லேண்டை வந்து என்ன செய்யணும், பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. The implementation of this scheme would wait till after full transfer of power. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா பவரை வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா இவங்களுக்கு பிரிட்டிஷ்லேருந்து இன்னும் ஃப்ரீடம் கிடைக்கலையே, அதுக்கப்புறம் தானே இந்தியாவை 2ஆக பிரிக்கிறது, அதை இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை முழுசாக பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிற வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ராஜாஜி அவர்களோட ப்ரப்போசல். ஆஃப்டர் ஹிஸ் ரிலீஸ் ஃப்ரம் பிரிசன், காந்தி in July 1944 proposed talks with Jinnah based on what came to be Rajaji formula. The talks did not go anywhere. ஸோ இப்போ வந்து காந்தியடிகள் வெளியே வராரு, சிறையிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஜின்னாவை நோக்கி பேசுகிறாரு. பட் இதில் வந்து ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. ராஜாஜியோட இந்த ப்ரப்போசலை தான் ஹிஸ்ட்ரியில் என்னன்னு சொல்கிறாங்க, ராஜாஜி ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா சிஆர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சி ராஜகோபாலாச்சாரி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது வேவலோட பிளான் ஒன்று வருது. சரி, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, கவர்மெண்ட்டோட சைட்லேருந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது உங்களுக்கு சரிப்படுத்தா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஸ்ராயான லார்ட் வேவல் என்ன செய்கிறாரு, ஒரு பிளானை கொண்டு வராரு. இன் ஜூன் 1945 லார்ட் வேவல் மூவ்டு டு நெகோஷியேட் அண்ட் கால்டு ஃபார் தி சிம்லா கான்ஃபரன்ஸ். இந்த சிம்லா கான்ஃபரன்ஸை வச்சு தான் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் பேசுவாங்க. The rest of the Congress leaders including Jawaharlal Nehru, Sardar Patel and the Congress President Maulana Abul Kalam Azad were released from jail for this. இந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்படுறாங்க. Wavell had set out on the project in March 1945 and sailed to London. There he convinced Churchill of the imperative for a Congress Muslim League coalition government as a way to deal with the post-war political crisis. ஸோ இவர் இங்கேருந்து லண்டன் கிளம்பி போய் சர்ச்சிலை சமாதானப்படுத்த முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா சர்ச்சிலுக்கு என்ன விருப்பம் இல்லை அப்படின்னா இந்தியா மாதிரியான ஒரு காலனி நாடை இழக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. பட் இந்தியாவோட சப்போர்ட் வேணும், இந்தியாவில் போயிட்டுருக்கிற பிரச்சனையும் அவங்க சால்வ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன செய்கிறாருன்னா காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் சேர்த்து வச்சு ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட்டை அங்கே கொடுப்போம், அப்போனா தான் நம்ம கையை விட்டு போகாமல் இந்தியா வந்து காலனியாக இருக்கும் அப்படிங்கிறது வேவலோட எண்ணம். The Viceroy's proposal before the leaders of all political formations and most prominently the Congress and Muslim League was setting up of an executive council exclusively with Indians along with himself and the commander-in-chief. இவர் என்ன சொல்கிறாரு, எல்லா கட்சியும் சேர்த்து வச்சு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றையும் வச்சு அதில் காங்கிரஸும் இருக்கிறாங்க, முஸ்லீம் லீக்கும் இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் இருந்த 2 மேஜரான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இவங்க தான். என்ன சொல்கிறாரு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை நாங்கள் கொடுக்குறோம், சட்டம் இயற்றுறதுக்கான ஒரு அவையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம், அது முழுக்க இந்தியர்களை உள்ளடக்கியது. ஆனால் அதில் நானும் இருப்பேன், கமாண்டர் அண்ட் சீஃபும் இருப்பார், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ். பிரிட்டிஷ் பீப்புள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா இந்தியன்ஸ் இருக்கலாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி காங்கிரஸ் வந்து இவ்வளோ பேர் வர்றீங்கன்னா முஸ்லீம் லீக்கில் இவ்வளோ பேர் இருங்க, அதாவது ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் சரிசமமாக கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. Council for the caste Hindus and the Muslims and separate representation for the scheduled caste and start of discussion for a new constitution.
ஸோ எல்லாரோட ரெப்ரசன்டேஷனும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்குன்னு தனி கான்ஸ்டியூஷன் அமைக்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷனை நாங்கள் ஏற்படுத்தி தர்றோம் அப்படின்னு வேவல் சொல்கிறாங்க. இந்த ப்ரப்போசல் டிஸ்பிளீஸ்ட் எவ்ரி ஒன், யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன முடிவு கொண்டாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களே வேண்டாம், எங்களுக்கு மேலேயான எந்த ஒரு ஆட்சியும் வேண்டாம், எங்களை நாங்களே பார்த்துக்கிறோம், எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாரோட மனசுலையும் இருக்குது. ஸோ வேவலோட திட்டமும் தோல்வி தான். The Simla Conference held between June 25 and July 14, 1945 ended without resolution. எந்த ஒரு முடிவும் இல்லாமல் முடிஞ்சு போச்சு. The talks broke down on the right of the Indian National Congress and the Muslim League to nominate members to the Viceroy's Council. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வைஸ்ராயோட கவுன்சிலில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு போகுது. The Muslim League insisted on its exclusive right to nominate Muslim members to the council. Its demand was that Congress nominees shall only be caste Hindus and that the Indian National Congress should not nominate a Muslim or a member from the scheduled caste. முஸ்லீம் லீக் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நாங்கள் முழுக்க முஸ்லீம் மெம்பரை எலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் என்ன பண்ணணும்னா, ஹிந்துக்களை மட்டும்தான் நாமினேட் பண்ணணும், எந்த ஒரு முஸ்லீமையும் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்? எந்த ஒரு முஸ்லீமையும் இந்தியாவில் விட்டு வைக்கக்கூடாது, மொத்தமாக கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் காங்கிரஸ்க்கு முஸ்லீமோட சப்போர்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி யாராவது சப்போர்ட் பண்ணால் முஸ்லீம் இனத்துக்கான துரோகி அப்படிங்கிற மாதிரி அவங்கள நேம் டைட்டில் பண்ணுறாங்க. நம்ம இதெல்லாம் லாஸ்ட் லெசனில் பார்த்துருந்தோம். This was seen as a means to further the divide on communal lines. ஸோ இது அவங்கள இன்னும் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. அண்ட் deny the Congress the status of representing the Indian people. Lord Wavell found a council without Muslim League representation as unworkable and thus abandoned the Simla talks. ஸோ வேவலுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, முஸ்லீம் லீக்கோட பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் ஒரு கவுன்சிலை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்லா டாக்ஸை அப்படி விட்டுறாங்க. The years between the Lahore Resolution of 1940, Simla Conference in 1945 marked the consolidation of Muslim national identity and the emergence of Jinnah as its sole spokesperson. எந்த இடத்துலனா முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்ததோ அந்த காலகட்டத்துக்கு நடுவில் ஜின்னா என்ன பண்ணுறாருன்னா, ஒட்டுமொத்த முஸ்லீம் இனத்தோட ஸ்போக்ஸ் பர்சனாக உருவாகிறாங்க. அவங்களோட ரெப்ரசன்டேட்டராக என்ன செய்கிறார் அப்படின்னா இருக்கிறாரு. இட் வாஸ் அட் அ கன்வென்ஷன் ஆஃப் Muslim League legislators in Delhi in April 1946 that Pakistan was defined as a sovereign independent state. ஸோ அவங்களோட ஒரு மாநாடு டெல்லியில் நடந்துட்டு இருக்கும்போது 1946 பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, a sovereign independent state, இறையாண்மை மிக்க சுதந்திரமான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. For the first time, the League also declared its composition in geographical terms as the region consisting of the Muslim majority provinces of Bengal and Assam. ஸோ இந்த மாநாட்டில் தான் முதல்ல எந்தெந்த பகுதிகள்லாம் முஸ்லீமோட ஆட்சிக்கு உட்பட்டதாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாடு எந்தெந்த பகுதிகளை உள்ளடக்கியது அப்படிங்கிறத இப்போ தான் சொல்கிறாங்க. பெங்கால் இருக்க போகுது, அஸ்ஸாம் இருக்க போகுது, பஞ்சாப், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், சிந்த், பலுச்சிஸ்தான், இந்த மாதிரியான பகுதிகள் இருக்க போகுது. வட கிழக்குலையும் வட மேற்குலையும் இந்த பகுதிகள்லாம் இருக்குது. இங்கே தான் முஸ்லீமோட பாப்புலேஷன் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பகுதிகளெல்லாம் உள்ளடக்கியதான் என்ன, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். த காங்கிரஸ் பிரசிடென்ட் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரிஜெக்டட் திஸ் ஐடியா அண்ட் ஹெல்ட் தட் காங்கிரஸ் ஸ்டூட் ஃபார் அ யுனைடெட் இந்தியா வித் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த டைமில் காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்ன பண்ணுறாங்க, இந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா விடுதலை வாங்கும்போது அது ஒரு ஒன்றிணைந்த இந்தியாவாக தான் இருக்கும், அது ஒரு கம்ப்ளீட் இந்தியாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது பிரிவினைலாம் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. All these were developments after the Simla Conference of June-July 1945, after Churchill was voted out and replaced by a Labour Party government. ஸோ இது எல்லா விஷயங்களும் எப்போ நடக்குது அப்படின்னா 1945 சிம்லா கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் தான். இந்த டைமில் இங்கிலாண்டில் எலெக்ஷன் நடக்குது. இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி போய் லேபர் பார்ட்டி என்ன செய்கிறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க. சர்ச்சில் தான் விடாப்படியாக இருந்தார் இல்லையா, இவர் தான் பிரைம் மினிஸ்டர். இவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்தியாவை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் ஒரு கன்சர்வேட்டிவ்.
பழமைவாதி. ஸோ இவர் ஆட்சியை வந்து கவிழ்ந்ததுக்கப்புறம் லேபர் பார்ட்டி வருது. இவங்க வந்து முற்போக்கு எண்ணம் கொண்டவங்க, எல்லாருக்கும் உரிமைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இந்த லேபர் பார்ட்டியோட கவர்மெண்ட்டும் இந்தியாவோட விடுதலையில் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஏன்னா இவங்க இந்தியாவுக்கு நாங்கள் விடுதலை கொடுத்துறோம் அப்படிங்கிறதையே நோக்கமாக வச்சுட்டு வந்தவங்க தான். ஹெடட் பை கிளெமெண்ட் அட்லி, முக்கியமான பர்சன். இவர் தான் யார் இந்த டைமில் பிஎம்மாக இருக்கிறவங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து, கிளெமெண்ட் அட்லி. Times had changed in a substantial sense. British Prime Minister Attlee had declared the certainty of independence. உங்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஷுவராக இப்போ தான் இங்கிலாந்துலேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் முதல்ல சொல்கிறாரு டு இந்தியா, வித் ஒன்லி த டேர்ம்ஸ் லெஃப்ட் டு பி டிசைடட். இன்னும் அது எப்போ அப்படிங்கிறத மட்டும்தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு விடுதலை உறுதி, அது எப்போ அப்படிங்கிறத மட்டும்தான் உறுதி பண்ணுறதுக்கான வேலை பாக்கி இருக்குது. இப்போ லார்ட் வேவல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு போயிடுறாரு. இவருக்கு அப்புறம் வைஸ்ராயா ஒருத்தர் வராரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன். இவர் தான் இந்தியாவோட கடைசி வைஸ்ராய். கேபினெட் மிஷன், த சேஞ்ச்டு குளோபல் சினாரியோ இன் தி போஸ்ட் வேர்ல்டு வார் 2. அதாவது 1945 என்ன செய்யுது, 2வது உலகப்போர் முடிவுக்கு வருது. இந்த போரில் பிரிட்டிஷும் அவங்களோட ஆலேஸும் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா வின் பண்ணிடுறாங்க. இதை அடுத்து லேபர் பார்ட்டி வின் பண்ணிடுது இல்லையா. ஸோ உலக அளவில் பொலிட்டிக்கலில் ஒரு பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த போர்லனா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, விடுதலை உரிமைகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி சொல்லி சண்டை போட்டுட்டு அந்த போரில் ஜெயிச்சுட்டு நீங்கள் மட்டும் எப்படி காலனிகளை வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 1945 அப்புறம் இனிமேல் உலகத்தில் சண்டையே வேண்டாம், உலக போர்களே வேண்டாம் அப்படின்னு இருக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன, ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். இந்த நாட்டில் மெம்பராக இருக்கிறவங்க என்ன செய்யணும், எந்த நாட்டு கூடயும் சண்டைக்கு போகக்கூடாது, யார் மேலேயும் போர் தொடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கிலாந்து அதில் மெம்பராக இருக்கும். ஸோ இப்போ இவங்க எல்லோரும் கேள்வி கேட்பாங்க இல்லையா, என்னப்பா நீ மட்டும் ஃப்ரீடமாக அப்படி இப்படின்னு பேசினேன், ஆனால் உனக்கு கிளி இத்தனை நாடுகளை காலனியாக வச்சுருக்கிற அப்படின்னு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த நெருக்கடிகள் காரணமாகவும் இந்தியாவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா விடுதலை கொடுக்கறதுக்கு அவங்க சம்மதிக்கிறாங்க. இப்போ விடுதலை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு, அது எப்போ அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியலை. The changed global scenario in the post-World War II context led to the setting up of the cabinet mission. இப்போது உங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுன்னு முடிவாகி போச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு மொத்தமாக விடுதலை கொடுக்குறதா இல்லை இந்தியாவை 2ஆக பிரிச்சுட்டு இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு இரு நாட்டுக்கு விடுதலை கொடுக்குறதா அப்படிங்கிறதான் பிரச்சனை. ஸோ இதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அமைச்சரவையிலேருந்து ஒரு குழு வருது. அது பேர் தான் என்ன, கேபினெட் மிஷன். ஹெடட் பை செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா சர் ஸ்ட்ராஃபோர்ட் கிரிப்ஸ். இந்த நேரத்தில் இந்தியாவுக்கான செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக யார் இருக்கிறாங்க, சர் ஸ்ட்ராஃபோர்ட் கிரிப்ஸ். இவங்க நேருக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க அப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஏவி அலெக்சாண்டர். இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மிஷனுக்காக இந்தியா வராங்க. லேண்டட் இன் இந்தியா இன் மார்ச் 1946 and began work on its brief to set up a national government before the final transfer of power. ஒரு நேஷ்னல் கவர்மெண்ட்டை என்ன செய்யணும் அப்படின்னா ஆரம்பிக்கணும். சும்மா நாட்டுக்கு விடுதலை அப்படின்னா கொடுத்துட்டு அவங்களால போக முடியாது இல்லையா. அந்த பவரை, அந்த அத்தாரிட்டியை முறையாக யார்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு அப்புறம் பின்வாங்கணும் இல்லையா. என்ன பண்ணாலும் அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ். ஸோ அந்த பவர் டிரான்ஸ்ஃபருக்காக ஒரு கவர்மெண்ட்டை செட்டப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. The mission proposed to constitute a representative body by way of election. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் தேர்தல் மூலமாக அப்படின்னு நினைக்கிறாங்க. அக்ராஸ் தி ப்ராவின்சஸ் அண்ட் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அண்ட் என்ட்ரஸ்ட் திஸ் பாடி வித் த டாஸ்க் ஆஃப் மேக்கிங் அ கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா. இந்த கமிட்டியை எதுக்காக அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை பெற்ற இந்தியாவுக்கு ஒரு சட்ட திருத்தம் இருக்கணும், ஒரு அரசியலமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. The idea of partition did not figure at this stage. Instead, the mission's proposal was for a loose-knit confederation in which Muslim League could dominate the administration in the northeast and northwest provinces, while the Congress would administer rest of the provinces. இந்த டைமில் கேபினெட் மிஷன் வந்து பார்ட்டிஷனை பற்றி பேசலை. இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு அவங்களோட டாமினேஷன் இருக்கணும் அப்படிங்கிறனால நார்த் வெஸ்ட்லேயும் அவங்களோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட்லேயும் நார்த் ஈஸ்ட்லேயும் இருந்து அதிகப்படியான முஸ்லீம் மெம்பர்ஸ் வராங்க. ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா காங்கிரஸோட கையில் இருக்குது. ஜின்னா சவுண்டட் அவுட் ஹிஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் தி ஐடியா ஆன் June 6, 1946. சரி, இந்த ஐடியாவை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், கான்ஸ்டியூஷனில் ஏற்படுத்துறது நாங்கள் என்ன தான் பார்க்குறோம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஜின்னா சொல்கிறாங்க. த காங்கிரஸ் மீன்வைல்
perceived the cabinet mission plan as a clear sanction for the setting up of a constituent assembly. இந்த கேபினெட் மிஷன் பிளான் மூலமாக இந்தியாவுக்கு சட்டம் அமைக்கிறதுக்கு ஒரு அசெம்பிளி வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எடுத்துக்கிறாங்க. நேரு conveyed through his speech at the All India Congress Committee on July 7, 1846 that the Indian National Congress accepted the proposal. இப்போ காங்கிரஸும் இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நாங்களும் சேர்ந்து போகிறோம், ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறோம், அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் எல்லாரும் வந்துட்டு ஒரு நமக்கான அரசியலமைப்பை நம்மளே உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸை வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க சார்பாக நேரு அட்ரஸ் பண்ணுறாரு. சப்சிக்வெண்ட்லி ஜின்னா on July 29, 1846 reacted to this and announced that League stood opposed to the plan. முதல்ல அவர் தான் என்ன செய்கிறாரு, அக்செப்ட் பண்ணுறாரு. இப்போ காங்கிரஸ் சரின்னு சொல்லவும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இல்லை எங்கள் இந்த பிளான் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குறாரு. After elaborate consultation, the Viceroy issued invitation on 15th June 1946 to the 14 men to join the interim government. இப்போ இதுக்கப்புறம் நல்ல தீர விசாரித்ததுக்கப்புறம் ஏன்னா இவங்க வரலைங்கிறாங்க. ஸோ வைஸ்ராய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜூன் 1946 ஒரு 14 பேர் இருக்கக்கூடிய இன்டீரியம் கவர்மெண்ட்டுக்கு உள்ளேயே ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறாரு. இந்த பட்டேல், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி, ஹரி கிருஷ்ண மக்தாப் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஐஎன்சி, முகமது அலி ஜின்னா, லியாகத் அலி கான், முகமது இஸ்மாயில் கான், காவாஜா சர் நசிமுதீன், அபுல் அரப் நிஷ்தார் ஃப்ரம் முஸ்லீம் லீக், சர்தார் பால்தேவ் சிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி சி கம்யூனிட்டி, சர் என்பி இன்ஜினியர் டு ரெப்ரசன்ட் த பார்சிஸ், ஜக்ஜீவன் ராம் representing the scheduled caste, and John Mathai as representative of the Indian Christians. ஸோ அந்த 14 பேர் யார் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக ஓவராலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா செக்ஷன்லேருந்தும் பீப்புள் வர்ற மாதிரி இந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. காங்கிரஸ்லேருந்து வராங்க, ஐஎன்சிலேருந்து வந்திருக்கிறாங்க, முஸ்லீம் லீக்லேருந்து வந்திருக்கிறாங்க, சி கம்யூனிட்டி இருக்கிறாங்க, பார்சிக்களும் இருக்கிறாங்க, ஷெட்யூல்டு கேஸ்ட்டை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, இந்திய கிறிஸ்டியன் இனத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்டாக இந்த இன்டீரியர் கவர்மெண்ட் இருக்குது. Meanwhile, the Congress proposed Zakir Hussain from its quota of 5 nominees to Interim Council. The Muslim League objected to this, and on 29th July 1946, Jinnah announced that the League would not participate in the process to form the Constituent Assembly. ஸோ இந்த டைமில் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாக்கிர் ஹுசேனை ஒரு நாமினி மூலமாக உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது முஸ்லீம் லீக்குக்கு பிடிக்கலை. ஸோ என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜின்னா நாங்கள் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உருவாக்குற ப்ராசஸ்லேருந்து நாங்கள் பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியே வந்துடுறாங்க. திஸ் இன்வைட்டட் அ ஷார்ப் ரியாக்ஷன் ஃப்ரம் தி பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற பிரிட்டிஷ்க்கு இந்த டைமில் கோவம் வந்துடுது. என்னடா இதை நம்ம பிடிச்சி வச்சா இவன் வரலேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆன் August 12, 1946, the Viceroy announced that he was inviting Nehru, Congress president, to form the provisional government. இந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்காக நேருவோட தலைமையை நான் வந்து அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ்ராய் கூப்பிடுறாரு. ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் நேரு கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் 12 மெம்பர் இருக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் இன்டீரியம் கவர்மெண்ட்டை இடைக்கால அரசை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நேருவோட தலைமையில் ஒரு 12 மெம்பர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா August 1946. நேருவை தவிர்த்து அப்பார்ட் ஃப்ரம் நேரு அதர் மெம்பர்ஸ் யார் அப்படின்னா பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ஆசஃப் அலி, ராஜகோபாலாச்சாரி, சரஸ் சந்திர போஸ், ஜான் மேத்தாய், சர்தார் பால்தேவ் சிங், சர் ஷாஃபத் அகமது கான், ஜக்ஜீவன் ராம், சையத் அலி ஷாஹீர், கோவர்ஜி ஹார்முஸ்ஜி பாபா. It was started that 2 more Muslims will be nominated in due course. ஸோ அந்த 12 உறுப்பினர்களும் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல்லையே எல்லா ரெப்ரசன்டேஷனும் இருக்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் முஸ்லீம் லீக் என்ன பிடிக்கல அப்படின்னா காங்கிரஸோட அந்த நாமினேஷன் பிடிக்கல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கூட இல்லாத ஒரு முஸ்லீம் வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணுறதா நினைக்கிறாங்க. ஸோ ஜாக்கிர் ஹுசேனோட நாமினி வந்து அவங்களுக்கு பிடிக்கல. என்ன செய்கிறாங்கன்னா வெளியே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் உங்களோட தலைமையில் உங்களுக்கான இன்டீரியர் கவர்மெண்ட்டை நீங்களே அமைச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாரு.
இதுக்கப்புறம் நேரு என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி எல்லா செக்ஷன்ல இருந்தும் பர்சன்ஸ் வர்ற மாதிரி ஒரு 12 பேர் இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியம் கவர்மெண்ட்டை, இடைக்கால அரசாங்கத்தை நடத்த ரெடியாகிறாரு. இந்த இதில் 5 ஹிந்துஸ் இருக்கிறாங்க, 3 முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எல்லா இடத்துல இருந்தும் ஷெட்யூல்டு கேஸ்ட்லேருந்து, ஒரு கிறிஸ்டியானிட்டியிலேருந்து, சி கம்யூனிட்டியிலேருந்து ஒரு மெம்பர் வர்ற மாதிரி அந்த இன்டீரியர் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. லேட்டர் ஹரே கிருஷ்ண மஹ்தாப் வாஸ் ரீப்ளேஸ்டு பை சரத் சந்திர போஸ். இவருக்கு பதிலாக இவங்க வராங்க. த பார்சி நாமினி என்பி என்ஜினியர் வாஸ் ரீப்ளேஸ்டு பை கோவர்ஜி ஹார்முஸ்ஜி பாபா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேரில் வந்து இவங்கெல்லாம் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கு பதிலாக புதுசாக 2 பேர் வராங்க. In place of the league's nominee, the Congress put in the names of 3 of its own men, Asaf Ali, Shafat Ahmad Khan and Syed Ali Sagir. முஸ்லீம் லீக்குக்கான 3 நாமினிக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மெம்பர்ஸையே வச்சுக்கிறாங்க. வயலண்ட் கிளாஷஸ் ஆன் டைரக்ட் ஆக்ஷன் டே. நமக்கு தெரியும் இல்லையா, ஜின்னா இதுக்கப்புறம் ரொம்ப கோவமாயிருவாங்க, நமக்கான உரிமைகள் இதுக்கப்புறம் கிடைக்கவே போகிறதில்ல. ஸோ அந்த உரிமைகள் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் போராடுங்க, இனிமேல் நம்ம வந்து என்ன செய்யணும், நேரடியாக ஆக்ஷனில் இறங்கிற வேண்டிதான் அப்படின்னு சொல்கிற நாள் தான் என்ன, டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கை நாள். The league meanwhile gave a call for direct action on 16th August 1946. டேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரியான டேட் வந்து ரேராக தான் வரும். ஸோ இந்த இடத்துல டேட்டு, மந்த்து, வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கிறது அவசியம். There was bloodshed in Calcutta and several other places including in Delhi. எல்லா இடத்துலையும் இரத்த கலகமாக தான் இருக்குது. This was when Gandhi set out on his own course to arrive in Calcutta and decided to stay on at a deserted house in Belliagata. ஸோ இந்த டைமில் காந்தி ஒரு இடத்துக்கு போய், நான் நேரடியாகவே மக்களை பார்க்கணும், இந்த பிரச்சனைகள் நடந்து இருக்கிற இந்த இடங்களில் நான் போய் பேசுகிறேன், மக்களை வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா அமைதியாக இருக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறேன் அப்படின்ட்டு போகிறாரு. A locality that was worst affected, accompanied only by a handful of followers. Muslims who were hounded out of their homes in Delhi were held in transit camps in Purana Killa and other places. It was only after Gandhi arrived there and conveyed that the Muslims were Indian nationals and hence must be protected by the Indian state. ஸோ இந்த இடங்களில் முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் அடிக்கிறாங்க, ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் அடிக்கிறாங்க இல்லையா. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் எல்லாருமே அவங்களோட வீடுகளை விட்டுட்டு வேறு இடத்துல வந்து தங்கியிருக்கிறாங்க. காந்தி டைரெக்டாக போய் பேசி அவங்க இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க முஸ்லீம் கிடையாது, இந்தியன்ஸ் தான். ஸோ அவங்கள பாதுகாக்க வேண்டியது இந்தியாவோட கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. இந்தியன் நேஷனல்ஸ் and hence must be protected by the Indian state. Nehru by then was the head of the interim government. இந்த நேரத்தில் நேரு தான் என்ன செய்கிறாங்கன்னா, தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தோட தலைவராக இருக்கிறாரு, ஹெட் அவர் தான். That the Delhi authorities began organizing rations and building latrines. ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கான இடவசதிகளாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், சுத்தப்படுத்திக்கிறதுக்கான இடங்களாக இருக்கட்டும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. It was in this context that the Congress agreed to the constitution of the interim government. Nehru assumed office on 2nd September 1946. இந்த டைம்லேயே 1946லேயே என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா, நேரு தலைமையிலான ஒரு அரசு அமைஞ்சிருச்சு. Yet another round of communal violence broke out across the country. விடுதலை வர்ற வரைக்கும் நாடு முழுக்க என்னென்னா இன போராட்டங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கம்யூனல் வயலன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கும். முஸ்லீம் விசஸ் ஹிந்துஸ் இல்லைனா வேறு எந்த இனத்தாருக்கும் சண்டைகள் போயிட்டே தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே அண்ட் அகமதாபாத். லார்ட் வேவல் செட் அவுட் அண்ட் another ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் ஆஃப்டர் சவுண்டிங் அவுட் நேரு ஹீ ப்ரப்போஸ்ட். இந்த டைமில் வேவல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு சுற்று பேச்சுவார்த்தைக்கு வந்து நேருவை வந்து அழைக்கிறாரு. அந்த இடத்துல சில விஷயங்கள் பேசுனாங்க. ஒன்ஸ் அகெயின் டு ஜின்னா தட் த லீக் பார்ட்டிசிபேட் இன் தி இன்டீரியம் கவர்மெண்ட். முஸ்லீம் லீக் வந்து இன்டீரியம் கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் அப்போவும் ஜின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா அதை மறுத்துருவார். த முஸ்லீம் லீக் accepted the proposal but Jinnah refused to join the cabinet. என்ன செய்கிறாங்கன்னா கட்சி உள்ளே போகுது, தலைவர் உள்ளே போகலை, அந்த மாதிரி. முஸ்லீம் லீக் அக்செப்ட் பண்ணிக்குது, கட்சி அக்செப்ட் பண்ணிக்குது. ஆனால் ஜின்னா என்ன பண்ணுறாருன்னா அந்த அமைச்சரவைக்குள்ளே போகிறதுக்கு மறுத்துட்டார். The interim cabinet was reconstituted on October 26, 1946. ஏன்னா ஜின்னா வரலை அப்படிங்கிறனால, முஸ்லீம் லீக் வரலை அப்படிங்கிறதுனால அந்த தற்காலிக அரசு வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போது முஸ்லீம் லீக் உள்ளே வந்துருச்சு.
அப்போ அந்த கட்சி உறுப்பினர்களுக்கும் நம்ம இடம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேபினெட் வந்து மறுபடியும் மாற்றியமைக்கப்படுது. those who have joined on behalf of the league, முஸ்லீம் லீக்கோட சார்பாக 3 பேர் சேர்ந்துருப்பாங்க இல்லையா, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நபர்களே, அவங்களுக்கு பதிலாக வேறு 3 பேர் வராங்க. லியாக்கத் அலி கான், ஐஏ சுந்திரிகர், ஏஆர் நிஷ்தர், ஹாசம்கார் அலிகான் அண்ட் ஜோகிந்திரநாத் மண்டல், இவங்க எல்லாரும் வராங்க. பட் தேர் வாஸ் நோ லெட் அப் இன் தி animosity between the Congress and the League, and this was reflected in the functioning of the Interior Council of Ministers. முஸ்லீம் லீக் இப்போ இன்டீரியர் கவர்மெண்ட்டில் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது இந்தியாவில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. அந்த இன்டீரியம் கவுன்சிலுக்குள்ளேயே 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. The league meanwhile was determined against cooperating in the making of the Constituent Assembly. அவங்க உள்ளே போயிட்டு காங்கிரஸ் கூட கோஆப்ரேட் பண்ணாமல் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்படுத்தினதுக்கான பர்பஸையே மறந்துட்டு சட்டம் இயற்றுறதுக்கான ஒரு வேலையை பார்க்க விடாமல் பண்ணுறாங்க. அட் another level, the nation was in the grip of the communal violence. இங்கே அசம்பிளிக்குள்ளே இந்த பிரச்சனை போயிட்டுருக்குன்னா நாடு முழுக்க இனக்கலவரங்கள் வெடிக்குது. அண்ட் unprecedented magnitude. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு கம்யூனல் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. Navkoli in East Bengal was ravaged by communal violence. The members of the League, who were part of the interim government, refused to participate in the informal consultation that Nehru held before the formal meeting of the cabinet in the Viceroy's presence. The Muslim League, it seemed, were determined to wreck the interim government from within. இவங்க என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அது நேரு தலைமையில் இருக்குது. நேரு யார்? காங்கிரஸோட ஒரு ஹெட் இல்லையா. ஸோ அவங்களுக்கு பிடிக்கல. இதுலேருந்து நமக்கு தெளிவாக என்ன விஷயம் தெரியுதுன்னா முஸ்லீம் லீக் அங்கே வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். while the Congress scored impressive victories in July-August 1946 election. ஏன்னா இந்த எலெக்ஷன் வச்சு தான் அங்கே தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்களை கொண்டு தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து அமைக்கப்பட போகுது இல்லையா. ஸோ அதில் காங்கிரஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. நிறைய இடங்களை வந்து கைப்பற்றுறாங்க. அண்ட் செக்யூர்ட் 199 ஃப்ரம் அவுட் ஆஃப் 210. 210 ஜென்ரல் சீட்டில் 199 இடங்கள், அதாவது 11 தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இல்லையா. த முஸ்லீம் லீக் டிட் ஈக்குவலி வெல் இன் சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் தி முஸ்லீம். அவங்களுக்குன்னு ரிசர்வ் பண்ண சீட்டில் எல்லாத்துலேயுமே முஸ்லீம்ஸும் ஜெயிச்சு வந்துட்டுருக்காங்க. த லீக்ஸ் டேலி வாஸ் 76. ஆல் பட் ஒன் ஆஃப் த 76 சீட்ஸ் கேம் ஃப்ரம் தி முஸ்லீம் ரிசர்வ் கான்ஸ்டியூன்சிஸ். அவங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 76 இருக்குது. பட் இது எல்லாமே முஸ்லீம்களுக்குன்னு ரிசர்வ் பண்ணப்பட்ட இடங்கள்ல இருந்து வந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான். The league, however, decided against participating in the Constituent Assembly. 76 இடங்களை கைப்பற்றியிருக்காங்க. இருந்தாலும் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் பங்கேற்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. சட்டம் இயற்றக்கூடிய இந்த அவையில் வந்து நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புறக்கணிப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. ஹென்ஸ் only 207 members attended the first session of the Constituent Assembly on 9th December 1946. இது எல்லாமே நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து இந்தியாவுக்கான அரசியலமைப்பு எங்கேருந்து வந்துச்சு, எப்படி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் அங்கே டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். காங்கிரஸோட மெம்பர்ஸ் 210 பேர், முஸ்லீம் லீக்கோட மெம்பர்ஸ் 76. இது போக பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் இருப்பாங்க. பட் இங்கே இந்த இடத்துல முஸ்லீம் லீக் வந்து கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியை புறக்கணித்த காரணத்தினால மொத்தமாக முதல் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி மீட்டிங்கை எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 207 உறுப்பினர்கள். முதல் மீட்டிங் என்றைக்கு நடக்குது? டிசம்பர் 9, 1946. இது எல்லாமே இதுக்கப்புறத்துலேருந்து இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ் தான். Meanwhile, the functioning of the interim government was far from smooth, with animosity between the Congress and League growing by the day. அவங்களோட இன்டீரியம் கவர்மெண்ட்டும் ஒழுங்காக செயல்படலை, அந்த தற்காலிக அரசாங்கமும் சரியாக செயல்படலை. ஏன்னா அந்த தற்காலிக அரசாங்கத்தில் காங்கிரஸ் இருக்காங்க, முஸ்லீம் லீக்கும் இருக்கிறாங்க. காங்கிரஸ் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் முஸ்லீம் லீக் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட்டும் என்ன செய்யுது அப்படின்னா தள்ளாடிட்டு தான் போயிட்டுருக்கு. The informal meetings of the cabinet intended to settle differences before any proposal was taken to the formal meeting that the Viceroy presided over could not be held from the very beginning. The proverbial last straw was the budget proposals presented by Liaquat Ali Khan in March 1947.
இன்ஃபார்மலாக நடத்தக்கூடிய மீட்டிங் எல்லாமே எங்களை டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு முஸ்லீம் லீக் சொல்லும்போது அதை வைஸ்ராயோட தலைமையில் நடத்துகிறாங்க. பட் இது எதுவுமே முதல்ல இருந்து பயனளிக்கக்கூடியதாக இல்லை. கடைசியில் ஒரு விஷயம் நடக்குது, அதான் என்ன, பட்ஜெட் ப்ரப்போசல். இந்த எலெக்ஷனாக இருக்கட்டும், இந்த இன்டீரியம் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சரி, இந்தியாவாக இருக்கட்டும், இல்லைனா இந்தியா வந்து ரெண்டாக பிரிஞ்சு இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகளாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குன்னு மொத்தமாக ஒரு அரசியலமைப்பு சாசனம் கையில் இருக்கணும். 1. 2வது, நாங்கள் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களோட ஆட்சி அதிகாரத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் நடக்கும்போது அங்கே ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனாக இருக்கணும் இல்லையா, அதுக்கான ஒரு விஷயம் வேணும். 2. இந்த 2 காரணங்களுக்காக தான் இந்த தேர்தலே நடந்துச்சு. இந்த தேர்தலோட பயன் என்ன, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை அமைக்கணும். ஸோ இதுக்கு சட்டமியற்றுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா. ஸோ இந்த பட்ஜெட் விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியாகத் அலி கான், the finance minister, proposed a variety of taxes on industry and trade and proposed a commission to go into the affairs of about 150 big business houses and inquire into the allegation of tax evasion against them. எந்த இடங்கள்ல இருந்தால் டேக்ஸ் வரணும் அப்படிங்கிறதையும் யாரெல்லாம் வரி கட்டலை அப்படிங்கிறத பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. கான் கால்டு திஸ் அ சோஷியலிஸ்டிக் பட்ஜெட், சமூக ரீதியான ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு லியாகத் அலி கான் சொல்கிறாரு. This indeed was a calculated bid to hit the Indian industrialists who had by this time emerged as the most powerful supporters of the Congress. ஸோ இதை வந்து என்ன செய்யலை அப்படின்னா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு தொழிலதிபர்கள்லாம் என்னென்னா எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்களோட எண்ணம் என்னவாக இருக்கும், பொருள் ஈட்டுறது, லாபம் ஈட்டுறதா இருக்கும். சோஷியலிஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம், சமத்துவம் இல்லையா. ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் சமமாக கிடைக்குன்னு அர்த்தம். அப்போ இவங்க நமக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க எல்லாரும் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க. The intention was clear, to hasten the partition and prove that there was no way that the League and the Congress could work together towards independence. இந்த இப்போ மொத்தமாக போயிட்டு இருக்கிற பிரச்சனை என்னதான், பார்ட்டிஷன் ஒன்று தான் வழி, இவங்க 2 பேரும் சேர்ந்து எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதான். British Prime Minister Attlee's statement in Parliament on February 20, 1947 that the British were firm on their intention to leave India. அவர் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிளமெண்ட் அட்லி, நாங்கள் வந்து இந்தியாவை விட்டு வெளியேறதுக்கான முடிவில் இருக்கோம். firm on their intention to leave India, இந்தியா விட்டு வெளியேறிடுவோம். எப்போ வெளியேறணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஜூன் 1948, 1948 ஜூனுக்குள்ளே நாங்கள் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா இந்தியாவை விட்டுட்டு வெளியில் போயிடுவோம் அப்படிங்கிறாரு. set the pace for another stage. Lord Wavell was replaced as Viceroy by Lord Mountbatten. புது வைஸ்ராய் வராங்க on March 22, 1947. Mountbatten plan. Mountbatten came up with a definite plan for partition. ஸோ இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு தெளிவான முடிவோடு வராரு இந்தியாவுக்கு. இந்தியாவை பிரிச்சிடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எந்த விதமான முடிவுமே எடுக்க முடியல. இந்தியாவில் வந்து பெரிய வயலன்ஸ் வேறு போயிட்டுருக்கு. இப்படியே போனால் எல்லாருமே இறந்துருவாங்க. ஸோ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அவங்க கேட்குறத கொடுத்துடலாம் அப்படிங்கிறதான். ஸோ நேருவாக இருக்கட்டும், காங்கிரஸ் மெம்பர்ஸாக இருக்கட்டும் என்ன செஞ்சுருவாங்க, எப்படியும் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. காந்தியடிகளுக்கு அதில் உடன்பாடு இருக்காது. இட் இன்வால்வ் ஸ்பிளிட்டிங் அப் பஞ்சாப் இன்டு வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பஞ்சாபை 2ஆக பிரிக்கிறாங்க. பஞ்சாபோட மேற்கு பகுதியில் தான் முஸ்லீம் வந்து அதிகமாக இருப்பாங்க. கிழக்கு பகுதியில் சீக்கும் இந்தியன்ஸும் இருக்காங்க, ஹிந்துஸும் தான் இருக்கிறாங்க. ஸோ பஞ்சாபை 2ஆக பிரித்து அதை வெஸ்ட் பஞ்சாப், ஈஸ்ட் பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இன்டு வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் வேர் த வெஸ்ட் வுட் கோ டு பாகிஸ்தான். இந்த மேற்கு பஞ்சாப் வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போகுது. கிழக்கு பஞ்சாப் அப்படிங்கிறது இந்தியாவோட இருக்கும். அண்ட் சிமிலர் டிவிஷன் ஆஃப் பெங்கால், இதே தான் பெங்கால்லையும் நடக்கு. நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்ததான் இந்தியாவோட வடமேற்கு பகுதிகளையும் வடகிழக்கு பகுதிகளையும் தான் முஸ்லீம் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதை 2ஆக பிரிக்கிறாங்க. பங்களாதேஷை 2ஆக பிரித்து ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த இடத்துல முஸ்லீம் பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்கும், வெஸ்ட் ஈஸ்ட் சைடில். ஸோ ஈஸ்ட் பெங்கால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தானோடையும், வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோடையும் இணைக்கிறாங்க. இப்போ கூட வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். பெங்கால் வேர் த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் வில் ரிமைன் இன் இந்தியா. மேற்கு பகுதி இந்தியாவில் இருக்கும். ஈஸ்ட் பிகம் பாகிஸ்தான், கிழக்கு பகுதி வந்து பாகிஸ்தானோட இருக்கும். ஸோ இப்படி இந்த பகுதி என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியை கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
The Congress Working Committee on 1st May 1947 conveyed its acceptance of the idea of partition. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து இந்த பிரிவினைக்கான ஒப்புதலை தெரிவிக்கிறாங்க. To Mountbatten, the Viceroy left for London soon. ஸோ இவங்க வந்து பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா லண்டனுக்கு போய் இவங்களோட முடிவை வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்கிறாரு. Soon after and on his return disclosed the blueprint for partition. அவர் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டோட வராரு எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. And more importantly, the desire to advance the date of British withdrawal to August 15, 1947. 1948 ஜூனில் தான் ஆங்கிலேயர்கள் வெளியேற போகிறதா பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பார். இப்போ மவுண்ட் பேட்டன் ரிட்டர்ன் ஆகி வந்தோடனையும் நாங்கள் சீக்கிரமாகவே இந்தியாவை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போ கிளம்புறோம் அப்படின்னா 15th August 1957 அப்படின்னு ஒரு டேட்டை சொல்கிறாரு. There were only 11 weeks left between then and the eventual day of independence. ஸோ இவர் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த நாளுக்கும் ஆகஸ்ட் 15க்கும் நடுவில் வெறும் 11 வாரம் தான் இருக்குது. சரியா, இந்த 11 வாரத்துக்குள்ளே சும்மா அங்கேயும் இங்கேயும் 4-5 கோடை போட்டு இது இந்தியா இது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கிளம்பிட்டாங்க. The All India Congress Committee met on June 15, 1947. It was here that the resolution moved by Govind Balla Pant accepting partition. இவரோட தலைமையில் தான் என்ன செய்யுது காங்கிரஸ் கமிட்டி வந்து கூடுறாங்க. இந்த பார்ட்டிஷனுக்கான முடிவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை அப்ரூவ் பண்ணுறாங்க. It required the pervasive powers of Nehru and Patel as well as the moral authority of Gandhi to get the majority in the AICC in favor of the resolution. என்னதான் இவங்க மெஜாரிட்டி ஓட்டை வந்து வாங்கினாலும் நேரு பட்டேல் காந்தி 3 பேரும் மாரலாகவே ரொம்ப இம்பார்ட்டண்டானவங்க இல்லையா. ஸோ இவங்களோட ஒப்புதல் அப்படிங்கிறது அவசியமாகுது. நேருவும் பட்டேலும் ஒரு வழியை சரி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு ஒத்துக்கிட்டா கூட காந்திக்கு இந்த மாதிரி ஒரு விடுதலையில் விருப்பமே இல்லை. The period between March 1946 and 15th August 1947 saw many tumultuous events such as the setting up of the cabinet mission, formation of interim government, birth of constituent assembly, and widening of rift between Congress and Muslim League, leading to the partition, and finally the dawn of independence. இந்த ஒரு வருஷ கேப்புக்குள்ள இவ்வளவு முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். கடைசியில் நமக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடச்சிடும். ஜின்னா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இந்தியாவை விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல விடுதலை பெறுறது பாகிஸ்தானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு நாள் முன்னாடினாலும் பரவாயில்ல, இந்தியாவுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தான் சுதந்திரம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 14th ஆகஸ்டோட நைட்டு அந்த 12 மணி நைட்டு 12 மணிக்கு முன்னாடி 14th ஆகஸ்ட்டில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு விடுதலையும் 12 மணிக்கு அப்புறம்னா 15th ஆகஸ்ட் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு விடுதலையும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் கிளம்பி போயிடுவாங்க. இந்தியாவுக்கு விடுதலை கிடச்சிது. இத்தோட நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற ஹிஸ்ட்ரி போர்ஷன் அப்படிங்கிறது முடிஞ்சுட்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. விடுதலைக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் கிடையாது. பட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டும் பாலிட்டிலையும் இக்கனாமிலையும் கவர் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த சப்ஜெக்ட் ஆஸ்பெக்டில் அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் அந்த கான்செப்ட் வைடராக புரியும். இது எல்லாமே இந்தியாவில் ஃப்ரீடம் மூமெண்ட் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள். 1947 வரைக்கும் எப்போ இருந்து 57 ரிவோல்ட் நடந்திருக்கும். 1957 ரிவோல்ட் நடந்திருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1905 வங்க பிரிவினை, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், கடைசியில் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது டைம் லைன். இதை அப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமான நிகழ்வுகள் வருஷங்கள் கண்டிப்பாக தெரியணும். இந்தந்த ஈவெண்ட்டில் ஈடுபட்ட முக்கியமான தலைவர்களோட பேரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது இந்தியா பார்ட்டிஷன் ஆனப்போ இருக்கக்கூடிய மேப்பு. இது ஹோல் இந்தியன் சப்கான்டினென்ட். ஓகேயா, மொத்தமாக சேர்த்து பர்மா, நேபாள், பூட்டான் இதெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பிரிட்டிஷோட கையில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டே வந்தாங்க. இது கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்தியா. இதோட வடமேற்கு பகுதி, வடகிழக்கு பகுதியில் அதிகமாக யார் இருக்கிறாங்க, முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இந்தியாவை பிரிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியாவாக இருக்கும். இது பஞ்சாப் பகுதி. சரியா, இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது இல்லையா, இது மேற்கு பஞ்சாப், அது பாகிஸ்தானோட இருக்கும். இந்த கோட்டுக்கு இந்த பகுதியில் இருக்கிறது கிழக்கு பஞ்சாப், இந்தியாவோட இருக்குது. அதே மாதிரி தான் பெங்கால் எடுக்கும்போது 2ஆக பிரிக்கிறாங்க. கோட்டுக்கு இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், இது ஈஸ்ட் பெங்கால். இது மேற்கு பாகிஸ்தான், இது கிழக்கு பாகிஸ்தான்.
ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறதோட இந்தியாவுக்கு விடுதலை கிடச்சிரும். பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி முஸ்லீம் பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடும் உருவாகிடும். ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி சிலபஸ் அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் முடிச்சிட்டோம். இது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டைம்லைன், இம்பார்ட்டண்டான ஈவெண்ட் எல்லாமே இருக்குது. வருஷம் மாறாமல் அந்த ஈவெண்ட் மாறாமல் அப்படியே படித்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே டேரெக்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்லைனர்லையும் கேட்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி நம்ம சென்டென்ஸில் கரெக்ட் பண்ண மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கலாம். ஸோ போர்ஷன் ஓவர். இனி நம்ம படிக்கிறதும் ரிவைஸ் பண்ணுறதும் மட்டும்தான் வேலை. தேங்க்யூ.